அன்பு உறவுகளே, நாம் எந்த சாதிக்கும் எதிரானவர்கள் அல்ல, எந்த மதத்திற்கும் எதிரானவர்கள் அல்ல, எந்த மொழி மாநிலத்தைச் சேர்ந்தவர்களுக்கும் எதிரானவர்கள் அல்ல. ஆனால் அதே நேரத்தில் என்னுடைய தாய்மண் தமிழ்மண், என்னுடைய மாநிலம் தமிழ்நாடு, இங்கு இருக்கிற அரசு வேலைகள் அனைத்தும் இந்த தமிழ்நாட்டில் வாழ்கின்ற இந்த மண்ணின் பூர்வீக குடி மக்களுக்கு சொந்தம். நீங்கள் ரயில்வே துறைகளுக்கு சென்று பாருங்கள், எல்லா ரயில்வே துறைகளிலும் வடநாட்டு பீகார் இருப்பான். பாண்டராக போட்டுக்கிட்டு செவுத்துல ஆபீஸ்ல சேர்ல டேபிள்ல எல்லாத்திலையும் துப்பி வச்சிருப்பான். சாதாரண நம்முடைய ஊர்களில் சங்கராபுரத்தில் இருக்கிற கேட்டு கீப்பரை போய் பாத்தீங்கன்னா ஒரு வடநாட்டுக்காரன் இருப்பா, இல்லைன்னா ஒரு வடநாட்டு பெண்மணி இருப்பா. ஆனா தமிழ்நாட்டில் படித்துவிட்டு வேலை வாய்ப்பு இல்லாமல் காத்திருக்கிறவர்களின் எண்ணிக்கை மட்டும் 1 கோடிக்கு மேற்பட்ட இளைஞர்கள். ஆக என்னுடைய இளைஞர்களுக்கு கிடைக்க வேண்டிய வேலை என்னுடைய இளைஞர்களுக்கு தராமல் நீங்கள் 2000 மைலுக்கும் அப்பால் இருந்து வடநாட்டுக்காரர்களை சிறப்பு ரயில்களிலே கொண்டு வந்து இங்கு ரயில்வே துறைக்கு எடுக்கிறீர்கள், பெரம்பூர் ரயில் பெட்டி தொழிற்சாலைக்கு எடுக்கிறீர்கள், என்எல்சிக்கு எடுக்கிறீர்கள், திருச்சி பெல் நிறுவனத்துக்கு எடுக்கிறீர்கள், வேலூர் வெடிமருந்து தொழிற்சாலைக்கு எடுக்கிறீர்கள், சென்னையில இருக்கிற ஹார்பருக்கு எடுக்கிறீர்கள், சென்னையில இருக்கிற விமான நிலையத்திற்கு எடுக்கிறீர்களே. அப்ப இங்க உட்கார்ந்து இருக்கிற, இங்க படித்து விட்டு காத்திருக்கிற, இங்க தாய்மார்களாக அமர்ந்திருக்கிற உங்கள் பிள்ளை செல்வங்களுக்கு வேலை கேட்கிற எந்த அரசியல் கட்சியும் இந்த மண்ணில் இல்லை. அப்படி உங்கள் பிள்ளை செல்வங்களுக்கு சாதி பார்க்காமல், கட்சி பார்க்காமல், மதம் பார்க்காமல் உங்கள் வீட்டு பிள்ளை செல்வங்களுக்கு இந்த மண்ணின் மத்திய அரசு பதவிகள் வேண்டும் என்று சொல்லுகின்ற ஒரே